வணக்கம். நான் இன்றைக்கி உங்களுக்கு செய்து காட்ட போகிறது இந்த crochet பேட்டர்ன் தான். வாங்கோ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல ஸ்லிப் நாட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்கோ. இப்போ நான் உங்களுக்கு செய்து காட்டுறதுக்காண்டி 20 செயின் போட்டு இந்த பேட்டர்னை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான நீள அகலத்துக்கு ஏற்ற மாதிரி செயின் போட்டு கொள்ளுங்கோ. நீங்கள் என்ன ப்ரொஜெக்ட் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதன் நீளத்துக்கோ இல்லை அகலத்துக்கு நீங்கள் செய்ய போகிறீங்களோ அதுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செயினை போட்டு எடுத்துக்கொள்ளுங்கோ. இப்போ நான் உங்களுக்கு செய்து காட்டுறதுக்கு 20 செயின் போட்டு எடுக்க போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இப்போ நான் 20 செயின் போட்டு எடுத்துட்டேன். இப்போ நான் முதலாவது ரோ செய்கிறதுக்கு டபுள் crochet தான் பாவிக்க போகிறேன். அதுக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கல 1 2 3 செயின் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கொள்ளுறேன். இந்த 3 செயினையும் நீங்கள் பாவிக்கக்கூடாது. 3 செயினையும் பாவிக்காமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வது செயினில் டபுள் crochet போட்டுக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கோ, நான் 4வது செயினில் போடுறேன். 3 செயின் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணினால் அதில் நான் எதுவும் செய்யலை. அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இருக்கிற செயின் எல்லாத்துக்கும் நான் டபுள் crochet செய்ய போகிறேன். இப்போ பாருங்கோ, நாங்கள் முன்னுக்கு போட்ட அந்த 3 செயினும் டபுள் crochet என்ற அளவு உயரத்துக்கு வரபடியாக இப்போ நான் 20 செயின் போட்டு இதை ஸ்டார்ட் பண்ணினால் இப்போ எங்களுக்கு 21 டபுள் crochetயாக அந்த 3 செயினும் சேர்த்து வரப்போகுது. உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ முதலாவது ரோ ஃபுல்லாக நீங்கள் டபுள் crochet செய்து கொண்டு வாங்கோ. டபுள் crochetக்கு நாங்கள் இப்படித்தான் செய்கிறது. இப்போ தான் நீங்கள் ஆரம்ப நிலையில் crocketing பழகி கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் நான் டபுள் crochet ஆறுதலாக செய்து வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் அதில் பார்த்து பழகிக்கொள்ளுங்கோ. இப்படித்தான் நாங்கள் டபுள் crochet செய்து எடுத்துக்கொள்கிறது. ஜானோவை பண்ணி இன்சர்ட் பண்ணி இப்படி 2 இப்படி எடுத்துக்கொள்வது. இதுக்கு பேர் டபுள் crochet. இதே மாதிரி நீங்கள் எல்லா செயினுக்குள்ளேயும் டபுள் crochet போட்டுக்கொண்டு வாங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கடைசி வரையும் போட்டுக்கொண்டு வந்துட்டேன். நல்ல வடிவாக இருக்குது. இப்போ கடைசியாக நான் ஒரு செயின் விட்டிருக்கிறேன். இப்போ கடைசி செயினுக்கு நான் டபுள் crochet போட்டுக்கொள்ளுறேன். இப்போ பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் முதலாவது ரோ ஃபுல்லாக நாங்கள் டபுள் crochet போட்டு எடுத்துட்டோம். நல்ல வடிவாக இருக்குது. இப்போ 2வது ரோ நாங்கள் காஃப் டபுள் crochet செய்ய போகிறோம். அதுக்காக அந்த காஃப் டபுள் crochet உயரம் 3 செயின் அளவுக்கு இருக்காது, 2 செயின் அளவுக்கு தான் இருக்கும். டபுள் crochet 3 செயின் அளவு உயரத்துக்கு இருக்கிற மாதிரி காஃப் டபுள் crochet 2 செயின் அளவு உயரத்துக்கு இருக்கும். அதால் நாங்கள் ஸ்டார்டிங்குக்கு 2 செயின் போட்டுட்டு இப்படி திருப்பி இருக்கிறோம். இப்போ பாருங்கோ, இந்த கீழே போட்ட 2வது டபுள் crochet அதுக்கு நேராக நாங்கள் மேலே காஃப் டபுள் crochet போட போகிறோம். ஆனால் நாங்கள் நார்மலாக போடுற காஃப் டபுள் crochet மாதிரி இல்லாமல் இப்போ நான் போட்டு காட்டுறேன். பாருங்கோ, இந்த இடையால் பாருங்கோ, நான் இந்த பின்னை இந்த 2வது டபுள் crochetக்கு மேலே இருக்கிற அந்த இதில் பாருங்கோ, இப்படி இதே மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். இப்படி இன்சர்ட் பண்ணி காஃப் டபுள் crochet செய்ய போகிறீங்க. இப்படி செய்து yarn over பண்ணணும். இப்போ yarn over பண்ணிவிட்டு இப்படி இன்சர்ட் பண்ணி பிறகு இப்படி எடுத்து காஃப் டபுள் crochetக்கு ஒரே இதாக அப்படியே நாங்கள் இழுத்து எடுக்கிறோம். இதுதான் காஃப் டபுள் crochet.
இப்போ பாருங்க திருப்பி இன்னொன்று செய்கிறேன். இப்போ பாருங்க மூன்றாவதாக இருக்கிற டபுள் க்ரோஷேக்கு மேலே இப்படி ஜான் ஓவர் செய்து இப்படி இடையால் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நார்மலாக நாங்கள் வந்து அந்த செயினுக்கு மேலே வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணுவோம். இது வந்து இடையால் கொடுத்து கேட்க எங்களுக்கு ஒரு வித்தியாசமான டிசைன் ஒன்று வரும். பார்த்தீங்களா? இப்படி இப்படி கொடுத்து நாங்கள் காஃப் டபுள் க்ரோஷே வந்து ரெண்டாவது ரோ ஃபுல்லாக வந்து செய்து எடுக்க போகிறோம். yarn over இன்சர்ட் பண்ணுறோம். பிறகு காஃப் டபுள் க்ரோஷே இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி நீங்கள் இந்த செகண்ட் ரோ ரெண்டாவது ரோ ஃபுல்லாக வந்து இப்படியே நீங்கள் செய்து கொண்டு வாங்கோ. இன்சர்ட் பண்ணுங்க இடையால். பிறகு வந்து காஃப் டபுள் க்ரோஷே செய்து எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வடிவான டிசைன் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். பார்த்திங்களா? நல்ல வடிவாக ஒரு டிசைன் ஒன்று உங்களுக்கு வரவழிக்கிட்டு கீழே டபுள் க்ரோஷே மேலே காஃப் டபுள் க்ரோஷே. இப்படியே நீங்கள் இந்த ரோ ஃபுல்லாக செய்து கொண்டு வாங்கோ. நானும் உங்களுக்கு செய்து கொண்டு வந்துட்டு காட்டுறேன். பார்த்திங்களா? நான் இப்போ செய்து எடுத்துட்டேன். நல்ல வடிவாக இருக்குது, நல்ல நீட்டாக ஒரு வித்தியாசமான டிசைனாக இருக்குது. இப்போ பாருங்கோ கடைசிக்கு முதல் இருக்கிற அந்த செயினில் நான் உங்களுக்கு கடைசிக்கு முதல் இருக்கிற செயினில் நார்மலாக நீங்கள் செய்து கொண்டு வந்த மாதிரியே இப்படியே நீங்கள் காஃப் டபுள் க்ரோஷே போட்டு எடுங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடைசி செயின் நாங்கள் 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் போலே தெரியும். அந்த 2 செயினுக்குள்ளே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க 2 செயின் போட்ட மாதிரி இந்த செயினுக்கு இடையில் வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நார்மலான டபுள் க்ரோஷே இடையால் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறதும் கடைசியாக முடிக்கிறதும் நார்மலான டபுள் க்ரோஷேயோட இல்லாட்டி நார்மலான காஃப் டபுள் க்ரோஷேயோட முடித்து கொள்ளுங்க. இப்போ மூன்றாவது ரோவுக்கு நாங்கள் டபுள் க்ரோஷே போட போகிறோம். அதுக்கு உங்களுக்கு தெரியும் டபுள் க்ரோஷேன்ற அளவு உயரம் வந்து 3 செயின் அளவு வாரபடியாக நான் 3 செயின் அளவு போட்டு அப்படி திருப்பி கொள்ளுங்க. இப்போ நாங்கள் பாருங்க கீழே டபுள் க்ரோஷே போட்டிருக்கிறோம். அப்புறம் அதுக்கு மேலே காஃப் டபுள் க்ரோஷே போட்டிருக்கிறோம். திருப்பி மூன்றாவது ரோவில் நாங்கள் டபுள் க்ரோஷேயை வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் எப்படின்னு சொன்னால் காஃப் டபுள் க்ரோஷேயும் டபுள் க்ரோஷேயும் மாறி மாறி ரிப்பீட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுதான் இந்த பேட்டர்ன் வரப்போகுது. ஆனால் நீங்கள் செய்கிற இனி எல்லாமே பாருங்க இப்படி இடையால் கொடுத்து தான், அது டபுள் க்ரோஷேயாக இருந்தாலும் சரி காஃப் டபுள் க்ரோஷேயாக இருந்தாலும் சரி இதே மாதிரி நீங்கள் இப்படி இடையால் இப்படி கொடுத்து டபுள் க்ரோஷே போட்டுக்கொள்ளுங்க. இப்போ மூன்றாவது ரோ நாங்கள் செய்யக்குள்ள டபுள் க்ரோஷே செய்து கொள்ளுறோம். இப்படி இடையால் விளங்கணும்னு நினைக்கிறேன். முதலாவது ரோவுக்கு நாங்கள் டபுள் க்ரோஷே செய்யக்க செயினுக்கு மேலே நார்மலாக போட்டு கொண்டு வந்த நாங்கள், ஆனால் மூன்றாவது ரோவுக்கு மேலே செய்யக்குள்ள இப்படி இடையால் கொடுத்து செய்கிறோம். இப்போ நீங்கள் வந்து இந்த ரெண்டாவது ரோவையும் மூன்றாவது ரோவையும் நீங்கள் ரிப்பீட் பண்ணி செய்தீங்களன்னு சொன்னால் திரும்ப திரும்ப செய்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நீளத்துக்கோ அகலத்துக்கோ நீங்கள் செய்கிற ப்ரொஜெக்ட்டுக்கு, இப்போ நீங்கள் ஒரு தொப்பி செய்கிறதா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு நீங்கள் பிளாங்கெட் செய்கிறதா இருக்கலாம், என்ன விதமான ஒரு ப்ரொஜெக்ட்டுக்கும் நீங்கள் இந்த டிசைன்கள் வந்து நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். நீங்கள் இப்போ இந்த ரோவை வந்து இப்படியே டபுள் க்ரோஷேயோட ரிப்பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கோ. இதுக்கு மேலே வர எல்லா ரோவிலும் வந்து ரெண்டாவது ரோவையும் மூன்றாவது ரோவையும் நீங்கள் ரிப்பீட் பண்ணி எடுத்துக்கொண்டீங்கன்னா சரியாக வரும். நீங்கள் இப்படியே செய்து எடுத்துக்கொண்டு வாங்கோ. நானும் உங்களுக்கு செய்து எடுத்துட்டு காட்டுறேன் எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்களா? இப்போ நான் செய்து எடுத்துட்டேன். கொஞ்சம் ரோ வந்து செய்து எடுத்திருக்கிறேன். நல்ல வடிவான ஒரு டிசைன் ஒன்று உங்களுக்கு கிடைச்சிருக்குது, வித்தியாசமாக இருக்குது. பார்த்தீங்களா? நார்மலாக நாங்கள் ஒரு டபுள் க்ரோஷேயும் காஃப் டபுள் க்ரோஷேயும் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நாங்கள் ரை பண்ணியிருக்கிறோம். ஒரு வித்தியாசமான ஒரு வடிவான டிசைன் ஒன்று கிடைச்சிருக்குது. நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உதவியாக இருந்திருக்குமென்னு சொல்லி. நீங்களும் செய்து பாருங்கோ. இன்னொரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன்.